மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சுதீர் கேமிங். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம கிராணியில் சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும், நீங்கள் நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். பேராண்டிகளா, மறுபடியும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட செத்தீங்கடா டேய். போடி பல்லு போன கிளவி. இந்த நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டு நாங்கள் வேகமாக சீவர் எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். வேவேமாலாம் இல்லை, இதை நம்ம விளாண்டதே எவ்வளோ நேரம்? 1.5 மணி நேரம் விளாண்டுருக்கோம். 1.5 மணி நேரம் தான்டா மக்களே. அவன் ஒன்றும் சொல்ல, 1 மணி நேரம் 15 நிமிஷத்ததே அவன் அப்படி சொல்கிறியான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அவ்வளோ நேரம் விளாண்டுருக்கோம். நான் எவ்வளோ கட் பண்ணி போட்டு 35 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டேன். சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா கல்வியை அந்த போது வந்து பார்த்துருச்சு நம்மளை. போவோம். பேராண்டி, என்னோட தம்பியை மட்டும் எழுப்பி விடு, அப்புறம் அவன் பாரு உன்னைய சாவடிச்சு எடுத்துருவான் டேய். கிழவிக்கு தம்பி இருக்கு. தெரியலடா, யாரை சொல்லிக்கிட்டு இருக்காடு எனக்கு தெரியல. ஒரு நாள் அந்த சீவேரி கிளவியா இருக்குமோ? ஏய், அதுக்கு பொம்பளை பிள்ளை ஆம்பளை போய் தம்பின்னு சொல்லியா? என்னான்னு நமக்கு தெரியல. அது வேற வந்து என்னென்ன பண்ண போயிருக்கானோ. கிளவி டூப் விட்டுருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். ஐயோ, இங்கிட்டு வேறு ஐயோ தட்டி விட்ட வேகமாக போய் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இங்கே கோவில் கிடச்சிருக்கு. கடவுளே. சரி, கோவிலில் ஒரு இது இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, வேகமாக போய் எல்லாத்தையும் எடுத்து வந்துடுவோம். ஓகே, வந்து எடுத்து வந்துடுவோம். பேராண்டி, எங்க இருக்கீங்க? வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது, ஆளக்கானா. அக்கா, எப்படியாவது அவங்க என்னை விடுதலை பண்ண போதும், அப்புறம் அவங்கள இன்னைக்கு சாவடிச்சிடுறேன் நான். இப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுல. கிழவி ஏதோ வச்சிருக்கா, செத்துட்டா, முடிஞ்சு. அமைதியாக இருறா. இனிமேல் நம்ம இப்போ காமெடி பண்ணாமல் கொஞ்சம் வா, நம்மளே பொருளை தேடிக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் இருக்குது, திறந்து பார்ப்போமா? நான் திறக்கிறேன். என்னடா பக்கூஸ் ஆடுறாய்வே. இந்த மண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஐயோ, அடிச்சியா? வந்து என்னை ஓப்பன் பண்ணிட்டீங்களேடா டேய். இனி உங்களுக்கு சுத்தம் சூரியன் தான்டா. எது? ஆனால் கிழவிக்கு இப்படி ஒரு தம்பி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா இது கிளவி வந்துருச்சு. எதுக்கு நான் கிறிஸ்மஸ் மூடில் போட்டேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது காரணம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணியிருக்கியானா, இப்போ வந்து சீவர் எஸ்கேப்க்கு கிறிஸ்மஸ் மூடு, இது கார் எஸ்கேப்க்கு அந்த ஹாலோவின் மூடு, டோர் எஸ்கேப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் மேட் மூடு. இதை வச்சு போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. சரியா? பேராண்டிகளா, என் தம்பியை பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கு அப்படியே அழகா இருந்தானா? ஆமாம், அப்படியே அழகா இருந்த உடனே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்க போகிறேன். இங்கே போடி கிளவி. வாய் அவங்ககிட்ட மூடிக்கிட்டு வாடா சாமி. அப்புறம் கிளவி கோபமாயிடுச்சு. அப்புறம் கிளவி சாவடிச்சோமா? இப்போ கண்ணு கூட தெரியாமையா இருப்ப, இப்பதான்டா பிடிச்சி சாவடிச்ச கிளவிய. ஒரு நல்ல கண்டாப்டராக போய் நான் செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்பப்போ இதாக இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா டெடி பேர் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரி, இங்கேருந்து கிளம்பி வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மேலே இருக்கிறதே இந்த ஆட்டம் ஆடுதுன்னா அப்போ கீழே இருக்கிறது என்ன ஆட்டம் ஆடும்? வேகமா வந்து ஓப்பன் பண்ணுங்கடா சீவியரை. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு தான் தெரியுமாடா? பழக்கப்பட்ட வாய்ஸாகவே இருக்கு. மக்களே, இது என்ன வாய்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு இது கிடச்சிருச்சு, ஹேமர் கிடச்சிருச்சு. ஹேமரை வச்சு இதுக்குள்ளே என்ன இருக்குது சுத்தம் விளங்கிரும்போ. நம்மகிட்ட அந்த இன்ஜின் இது தான் இருக்குது, அது நம்ம கார் எஸ்கேப் தான் தேவைப்படும். சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா கிளவி வருதா? வரல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம போய் மற்ற பொருளை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். வீடியோ ஃபுல்லாகவே ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகி இருக்கட்டும். அதே கொஞ்சம் இதாக இருந்துச்சு.
அதனால் மன்னிச்சுக்கோங்க, எந்த பொருள் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி வாய்ஸ் கொடுக்குறப்ப கொஞ்சம் இது வரல. ஆனால் கரெக்டாக அவன் கிராணி தம்பின்னும்ல, அவனை திறக்கிறப்ப பக்கத்தில் நைட்டு விளாட்றப்ப தூங்கக்கூடாதுன்னு சொல்லி காஃபி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். காஃபியை கீழே தள்ளி விட்டேன். என்ன பண்ணால் நான் எங்கள் வீட்டில் அதுக்கப்புறமா விளக்கமா தடி எல்லாமே நம்ம வாங்கிக்கிட்டோம். அதெல்லாம் தனி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, இப்போ வருதா? என்ன நீ பேச விடாம நீயே பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசணும்னு வேகமாக சொல்கிறா. டேய், என்ன பேசணுண்டா சொல்கிறா. பேராண்டி, நான் ஒன்று சொல்லிக்கவா? சொல்லு கிளவி, என்னான்னு. செல்லக்குட்டிகளா, எல்லாரும் நம்ம கிராணி வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக், ஷேர், அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைன்னா கிராணி கிளவி வந்துடும். ஆமா, அப்படியே கிராணி கிளவி வந்துடும் சொன்னோடனே வந்துடப்படுங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இதுக்குள்ள நம்ம இப்போ இருந்துட்டோம். இப்போலேருந்து இப்போ கிளவி நம்ம இதை உடச்சிக்கிட்ட நம்ம வந்து அடிக்க வரோம். எனக்கும் தெரியலடா, அதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். கிளவி வந்து இதை உடச்சிக்கிட்டு நம்மளை அடிக்குதான்னு பார்ப்போம். ஒரு டே போனால் கூட பரவாயில்ல, சரி வருதான்னு பார்ப்போம். எல்லோரும் இதுக்குதே பயப்படுறாங்க. எங்கே கிளவி உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு சேஃப் தான், ஒன்றும் அடிக்கலாம் வராது. சும்மா அங்கிட்டிருந்து வரும், திருப்பி அப்படியே போய்க்கிறோம், அவ்வளோதான். இது நமக்கு சேஃபான இதுதான். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீவரதம், ஐயோ மறுபடியும் வந்துட்டான். ஷோ மக்களே, நீ வந்ததுலேருந்து என்னையே பேச விடாமே பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்லை, நானே வீடியோ அப்பப்போ பக் ஆகிக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. நீ என்னடா இங்கே பாடுறா, ஸ்க்ராட்ச் ஸ்டக்காகி வீடியோ வருதுடா. மக்களே, இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டக்காகி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அது என்னன்னு தெரியல, ஸ்டக்காகி தான் வருது. அது ஸ்மூத் பண்ண முடியல எங்களால். அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த கிளவி வேறு வந்துடுச்சு. இந்த கிளவிக்கு நம்மளை துரத்துற விட்டால் வேறு வேலையும் இருக்காதா? என் கிளவி உனக்கு வேறு வேலை இல்லையா? அங்கிட்ட அது போமா தாயி, அழுக வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. அப்புறம் நம்ம குட்டி குச்சி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம பையன் பேரை மாற்றிட்டோம், இந்த நம்ம பக்கத்தில் இருக்க என் பேரை. அது என்னன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். பழைய பேர் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, அந்த பேரை மாற்றிக்கோ வச்சுட்டியானே. இவனை நான் என்ன செய்கிறது? கிளவி, நீ இருக்கிறப்ப இந்த அநியாயம் நடக்குமா? ஐயோ, வந்துட்டா. லே கிளவி, அவன் சாத்துப்போ. அது சத்துப்போ இல்லை பேராண்டி, செத்துப்போ. நீ செத்துப்போடா, 7:30 பிறந்தவடே. இது உனக்கு தேவையா? நீ அந்த சீவியர் கீயை நீ கீழே போட்டதுனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி இப்போ டே 1 முடிஞ்சிச்சு. நான் எப்படி விளையாடலாம் நினச்சி தெரியுமா? சரி, நோ டெத்து சேலஞ்சாக விளையாடுவோம். அப்படி பார்த்தா கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா டே 1 முடிக்க வச்சிட்டியான். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பேராண்டி, எங்கடா இருக்கீங்க? ஏமா தாயி, உனக்கு இந்த டைலாக் விட்ட வேற டைலாக்கே இருக்காதா? நான் கேட்கிறேன். சரி, ஓகே மக்களே. கிளவிய 3 வாட்டி சவுண்டை போட்டு ஆளையே காணோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, ஓகே, வந்துடுச்சு. வா கிளவி, வேமாவா. பேராண்டியே, ஒரு நிமிஷம் வேமா வாயா. ஒரு சின்ன எழுப்பு, பாட்டிக்கு சுளுக்கு வலி வந்துருச்சியா? போடி, 7:30 பிறந்தது. ஐயோ, வேற வந்துட்டியா? இங்கிட்டு கிளவி இங்கிட்டு ஐயோ அடிச்சிட்டியா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்மளை. ஸோ சரி, இவங்க 2 பேருக்கு நடுவில் நல்ல வேலை மாட்டாமல் தப்பிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடருக்கு எடுத்து, ஐயோ மறுபடியும் வராடே. டேய், எங்களை அடிக்காத உனக்கு தூக்கம் வராதாடா? டேய், இங்கிட்டு போடா. எங்கடா போயிட்டீங்க? டேய், இன்னைக்கு நீங்கள் செத்தீங்கடா. அது கண்ணு தெரியாத கபோதி, நாங்கள் இங்கே இருக்கோம் கபோதி. டேய் மக்களே, இது அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை நமக்கு சப்போர்ட்டா? பிடிச்சி நம்ம இருக்கிற இடத்த பூரா காட்டிக்கிட்டு இருக்கேன் இவன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீவியர் கீ தான் எனக்கு மாறுது. ஸ்பைடர் கீ ஓப்பன் பண்ணி நம்ம கீழே போவோம். இந்த வால்டமாடு பேச்செல்லாம் கேட்க வேணாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேச்சு கேட்காதீங்க, இந்த சின்னவாண்டு பேச்சையே கேளுங்க. ஏய், அப்புறம் பார்த்துக்கோ, நான் சீவியர் பாட்டி கீழே இருக்கேன், நான் கூப்பிட்டுருவேன். என்னையா பேராண்டி என்னைய கூப்பிடுற?
வயசப்பட்டாலே பயமாக இருக்கே. இன்றைக்கி வருதா? வரலை. பார்த்துருவோம். இன்றைக்கி அதான் நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. கிளவி வருமா? தாய் கிளவி, இது தாய் கிளவி, அது சிவர் கிளவி, இது சிவர் கிளவி. நல்ல வேலை பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். இங்கே என்ன இருக்குது? சரி, இந்த ஷார்ட்கன் பார்ட் கிடச்சிருக்கு, இதை தூக்கிட்டு போயிடுவோம். பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த கிளவி எங்கிட்டு இருந்தாலும் வந்துடுவா. நீ வேற வாயை வைக்காதடா. வாய் வச்சாலே எது வேணாலும் நடந்துருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை இது படி கட் பண்ணிட்டு அடுத்து போடுறேன். மக்களே, எப்படி எப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த வெளியே வந்தோம் தெரியுமா? அவன் எங்களை கடிக்க வந்துட்டா, கிட்ட வந்துட்டா. எங்களுக்கு தான் தெரியும் எப்படி கஷ்டப்பட்டு விளையாண்டோம்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இந்த பக்கம் வருவான்னு. கடைசியில் பார்த்தா இந்த பக்கம் வந்து எங்களுக்கு கிட்ட வந்துட்டா. நல்ல வேலை அந்த சந்தோவிலே எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். இல்லைன்னா டே தூவி முடிச்சுட்டு சந்தோஷமாக இருந்திருப்பா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏனெல்லாம் இப்படி நடக்கிறது? எங்கே தூரமாக போயிட்டான் போல், அவனை ஆளை காணோம். இவ ஒருத்தி, நாங்களும் இந்த கோவத்துல இருக்கோம். ஏழைக்கு பிரதமரே, ஓடி ஆக்கிட்டு. பேராணி நில்றா, நில்றா. என்ன வடச்சட்டிலாம் இதாக இருக்கிற சூடாயிடுச்சுடா, வேகமாக வாங்கடா. இவன் ஒரு சோத்துக்கு செத்த முண்டையாக இருப்பா போல். ஆனால் ஊனா வடை சட்டி, எண்ணெய், சட்னி, தாளிச்சு பூரா சோத்து ஐட்டமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம இதை எப்போ கடைசியில் ஸ்னோமேன் கூட நம்மளை பார்த்து ஸ்னோமேனுக்கெல்லாம் பயப்படுற நிலமை வந்துடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காக்காய்க்கு வைக்கிற சோறு இருக்கு. அந்த சோறு எடுத்து போய் காக்காய்க்கு சோறு வைக்கணும். மைண்டு வயசில் நினைப்பியான், இல்லை எனக்கே இங்கே சோறு கிடையாது, இல்லை காக்காய்க்கு வேறு சோறான்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காக்காய்க்கு போய் சோறை வைப்போம். வேகமாக போய் சோறு வைப்போம். அதுக்குள்ளே யாராவது வந்துட்டாங்கன்னா அவ்வளோதே. கிளவி ஊடையில் மட்டும் வந்துடாதுன்னு சொன்னேன். ஏன்னா வாய்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் இதாகிடுச்சு, ஸ்டக் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. காக்காய்க்கு போய் சோறு வைப்போம். காக்கா, வாய்ஸ் கேவலமாக இருக்குது, எங்கிட்ட இருந்து இருக்குன்னு தெரியலையே. ஏய், அது என்னோட வயசுலே. இப்படி போதா? நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் முன்னாடி வரல, வந்தோம்னு நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். பேராண்டி உங்களை பார்த்துட்டேன். அப்படியே திரும்பி போயிடு. இவங்க 2 பேரும் பண்ணுற கூத்தில் என்னால் முடியலைங்க. இந்த பக்கம் வந்தாலும் நம்ம அப்படி போய்க்கலாம். ஓகே, அந்த வந்துட்டான். அப்படிங்கிட்டு வா, நாங்கள் அந்த பக்கம் போய்க்கிறோம். வேகமாக போகணும். எங்கடா? இங்கே சவுண்டை போட்டு போயிடுவோம், அவ்வளோதான். இப்போ நேராக போய் இந்த பக்கம் போயிடலாம். கடவுளே, சேஃப்லேருந்து எடுத்து அந்த சேஃப் கீழே இருந்துச்சு, அந்த சேஃப்குள்ளேருந்து ஏதாவது நல்ல பொருளாக கொடுக்கணும். மேலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, ஏதோ ப்ரேயர் பண்ணுறியாம் போல. பண்ணட்டும். கிராணி கிளவி நாசமா போக, படிக்கட்டுல இருந்து கீழே விழுக, சீவர் கிளவி வெடிகுண்டுல சாக. அட பாவி, இம்பிட்டு 9 வச்சாடா நீ சுற்றிக்கிட்டு இருக்க கிளவி மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போடுங்க. நமக்கு ரெஸ்டி பேர்ட் லாக்கி கிடச்சிருச்சு. நம்ம போய் சீவர்க்குள்ளே போட்டுட்டே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இந்த கிளவி இந்த சவுண்டுக்கு வரும். வருதா? எந்த போக எப்படி போடுறதுன்னே மறந்துட்டேன். சரி, இப்போ வந்து போ. சரி, மழைக்கானம் இந்த மேலே வேறு இது இருக்கா? இதுக்குள்ளே கக்கூசுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. கக்கூசுக்குள்ளே போய் தேடிக்கிட்டு இருக்கோம். சரி, இங்கடாலே ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருந்தவனை காணோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட போயிட்டியாம் போல். அப்போ நம்ம மட்டும் தனியாக சீவேர்க்குள்ளே போகிறதா? பொறுங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை எங்கேன்னு தேடிட்டு கிளைய வந்துட்டான். சரி, அவனை எங்கேன்னு தேடுறதுக்குள்ள மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே, எங்கடா அவனை அழக்கானோ? இங்கே காவில் எடுத்து வச்சுப்போம். டேய் மங்கூஸ் மண்டை,
தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போயிட்டியான்னு தெரியல. தேடி பார்ப்போம் நல்லா. ஆளக்கானா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்கேயே இருந்துட்டு போறியா, நம்ம மட்டும் தனியாக எஸ்கேப் ஆகிப்போம். இல்லை எனக்கு புரியலை, இவ்வளோ நேரம் நான் தேடி கிடைக்காத ஆள் இப்போ நான் அப்படியே தனியாக எஸ்கேப் ஆகிக்கிறேன்னு சொன்ன உடனே வரையான் பார்த்தீங்களா. இந்த விஷயத்தில் இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் எடுத்து வச்சு அந்த அது பேர் வீல் கிராங்க் அதை எடுத்து வந்திருக்கோம். கிளவி வருவாளா? அவள் வருவாளா, அவள் வருவாளா, வருவாளா, அவள் வருவாளா. அப்பா அது என்னன்னா ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லி ஏசப்பாவை சாவடிச்சிட்டா. இப்போ நம்ம பைத்தியம் பிடிச்சி போய் ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இதுக்கா மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இவரை கூப்பிட்டு போகணும். எங்கடா இருக்கீங்கடே? ஒரு மேல நம்ம குத்தாட்ட சவுண்ட் கேக்குதுல. தம்பி தம்பி தம்பி, ஒருத்தன் எனக்காக பிறந்தானே, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தன் தான் வந்தானே. சிவ கிளவி கீழே போயிடுச்சு, கிராண்ட்பாவும் தூள இருக்கான். இப்ப நான் தனியா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. தம்பி தம்பி தம்பி, ஒருத்தன் எனக்கு தான் கிடைச்சானே. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அக்கா 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 ஒருத்தி எனக்கு நீ வந்தாலே, கிராணி கிளவி என்ன இதுதான் சொன்னாலே, பட் அதை கையில் வச்சா என்னையும் பிடிச்சிட்டாலே, ஐயோ ஐயோ கிட்ட இருந்து தாங்க முடியலையே. நீங்க படுத்துற பாருல எங்க தாங்க முடியல. மேல என்னன்னா நீங்க 2 பேரும் குத்தாட்டம் போட்டுருக்கீங்க, கீழே என்னன்னா இங்க ஒருத்தி வேற வந்திருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பின்னாடி போயிட்டு கடவுளே திருப்பி வந்துடக்கூடாதுப்பா. பின்னாடி எங்கள் ஆளக்கானம் இந்த இதாக இருக்கா. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவோம். வராலாம். ஐயோ வந்துட்டா. ராங் ரூட்ரா, இது ராங் ரூட்ரா, இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாடா. மூதேவி, நான் தான் சொன்னேன்ல இது தப்பான ரூட், நம்ம மாட்ட வேண்டிய இடம் அங்கிட்டு இருக்குடா. நான் என்ன வேணுமாடா இங்கிட்டு வந்து குருட்டாம்பக்குள்ள பயத்தில் வந்துட்டேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஷார்ட் கன்னோட ஒரு பாட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த வீல் கிராங்கை தூக்கி இங்கேயே போட்டுட்டு அந்த ஷார்ட் கன்னோட பாட்டு எடுத்து அங்கே போய் மாட்டி கிளவியை கொஞ்சம் நேரம் சாவடிச்சிட்டு வந்துடுவோம். சரி வந்து பார்த்தோன்னா வீல் கிராங்க் இங்கேயே போட்டு போயிடலாம். ஓகே போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த எங்கடா இந்த இருக்குது, இது தூக்கி வந்து நம்ம அங்கே போயிடலாம். வருதா? வரல. இப்படி போய்க்கலாம். அதுக்குன்னு சொல்லி கிளவி இங்கிட்டு வரக்கூடாது. சரி ஆளை காணோம். கிளவி எங்கிட்டு இருந்தாலும் ஊடையில வந்துடாத. நாங்க இந்த இடத்துல இருக்கோம். நம்ம நம்பர் 2 நோட் போட்டுருக்கு பாத்தியா, அந்த இடத்துல தான் நாங்க இருக்கோம். வேமாவா காக்காய் சோறு வைப்பல அந்த இடத்துல. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், இவன் நம்ம சப்போர்ட் கிடையாது, கிளவிக்கு இதே சப்போர்ட்டிவே. பாருங்கள் எந்தெந்த இருக்கிற இடத்த பூரா காமிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கியா. ஓகேடா பேராண்டி, உங்க 2 பேரையும் சட்டியில போட்டு பொறிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கேன்டா. அடி சோத்துக்கு சட்டவளே. ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு நம்மளை சட்டியில் பொறிக்கிறோம் சொல்லிட்டா. வன்மத்தோட கிளவியை சாவடிக்கிறோம். கிளவியை வேமாவா கிளவி, இன்னைக்கு சாவடிக்கிறோம் நீங்கள் வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளவி இப்போ வந்து பார்த்தோம்னா சாவடிச்சிட்டோம். நம்ம இன்னொரு ஆமோ எடுத்துகிட்டு அது அந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னும் 2 நிமிஷத்துக்கு கிளவி தொல்லை இல்லை. சோப்பாடி. ஓகே எங்கிட்டு இருக்கு மாமியாரே. ஏலே ஆனா பிறந்து வீணா போனவனே, எதுக்குற நீ அதில் சுட்ட? இப்போ பாடுறா அந்த கேஸ் லிங்கா நீ தான் இடிச்சிடா. ஏண்டா நம்ம என்ன கார் எஸ்கேப்பாக பண்ண போகிறோம் உடனே இதாகிறதுக்கு? நம்ம பண்ணுறது இப்போ சீவர் எஸ்கேப், அதனால் அது நமக்கு தேவை கிடையாது. சரியா? ஆமால, அதை நான் மறந்துட்டேன். சரி மக்கா, இருக்குல்ல நாங்கள் பார்ப்போம் ப்ளே ஹவுஸ்க்கு. அப்போ ஒரு 2 காவியில் இருந்துச்சுல. ஆமாண்டா, அங்கே ஒரு காவில் இங்கே ஒரு காவில், 2 காவில் மொத்தம் கண்டுபிடிச்சிட்டு அப்போ போய் இதில் ப்ளே ஹவுஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் மட்டும் ஏதாவது ஒரு பொருள் தப்பாக கொடுத்துருந்தாங்க அப்புறம் இருக்குது கேம்காரங்களுக்கே இருப்பார் எங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போவோமா? ஆனால் கூட இந்த ஸ்னோமேனை பார்த்தா வேறு கொஞ்சம் டர்ராகிக்கிறது. சரி போவோம்.
எங்கடா இதுக்குள்ளேயா இருந்துச்சு? ஏதோ காவியில் எங்கிட்ட வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மறந்துட்டோம் எந்த இடத்துல இருக்குன்னு. அட பாவி, காவியில் எங்கே வச்சேனாடா மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்குடா, நேரம் இந்த பக்கம் வாடா. வீட்டில் இருக்க அதே பக்கம் அந்த இதில் இருக்கும்டா. இந்த இருக்கு பார்த்தியா? உனக்கு கூட மூளை இருக்குன்னு சொல்லி அப்பப்போ நிரூபிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை போய் இந்த போட்டுட்டு இன்னொரு காவியில் எடுத்து போட்டு வந்துடுவோம். ஓகே, இந்த இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போவோமா? இந்த வந்துடுச்சு மிஸ்டர் ஸ்னோமேன். ஐயா ஸ்னோமேன் ஐயா, இப்போ பனி பெய்யறதுனால நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எங்கள் ஊரில் ஃபுல்லாக வெயிலாக இருக்கியா? வெயில் கொளுத்தி விடுது. என்னாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நீங்கள் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்தீங்க அப்படி தண்ணியாக போயிடுவீங்க. ஆமாம் மக்களே, காலையிலேருந்து ரொம்ப சரியான வெயில் அடிக்குது. உங்கள் ஊரில் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே எவ்வளோ நல்லா கிளைமேட்டாக இருக்கா இல்லை ரொம்ப ஹாட்டாக இருக்கான்றதை கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, நம்ம தேடுவோமா? அந்த இன்னொரு காலையில் கிடச்சிட்டு போகிறோம், அதையும் தூக்கி போய் வந்துடுவோம். இங்கே சவுண்டை போட்டுக்கோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சவுண்டை போட்டுப்போம். அப்போ தான் கிளவி அங்கிட்டு போக முடியும். போவோம். நான் எதுக்கு அதாவது அப்பப்போ பார்த்துக்கிறேன்னா எத்தனை நிமிஷம் வருதுன்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு மேலே ஸ்க்ரீன் வீடியோவை போட்டிருக்கே. அதை வேறு ஊடையில் கட் பண்ணி போட்டதுனாலேயே பூரா எதாவது மறந்துடுமோ, ஏதாவது கண்டென்ட் ஏதாவது ஊடையில் இருக்கும், அதை எதாவது மறந்துடுமோ அப்படின்ட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்னோமேனை பார்த்தா வேறு ஒரு மாதிரியாகவே இருக்குதா பார்த்தீங்களா? மூஞ்சி அப்படியே கிட்ட கொண்டு வருவியான். சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இருக்குது. இதுக்குள்ளே போய் இந்த அப்பப்போ இந்த பக்காயிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுலேருந்து தவுறப்ப ஒரு மாதிரியா இருக்கிறப்ப அப்படியே பக்காயிக்கிறது. இங்கே ஒன்று இருக்குது. எங்கடா இன்னொன்று எடுத்து வந்து அப்பப்போ சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் குறைச்சாதான் கொஞ்சம் இதாக. ஓகே, இன்னொரு காவிலையும் போட்டுருவோம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அட பாவிகளா, ஏலே கேம்காரங்க ஒரு ஆர்டிஸ்ட்ல என்ன மாதிரி பொருளை கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பொருள் இது. இதை மட்டும் வச்சு எஸ்கேப் பண்ணோம், அவ்வளோதான். கிராணியே நம்மளால தொட முடியாது. அப்படிப்பட்ட பொருளை கொடுத்துருக்காங்க. டேய் மாப்பிள்ள, அது உனக்கு டோர் எஸ்கேப் பண்ணுறப்ப தெரியும்ல அந்த பொருளோட ரியாலிட்டி. இவங்களை அங்கிட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளவி வருதான்னு என்னடா என்னமே பாம் மாதிரி வந்துச்சுல. பொருங்க. சரி, அங்கிட்டு கிளவியை சவுண்டை போட முடியுமா? இப்போ எதுக்கு இந்த பக்கம் வர்றேன் என்னான்னு எனக்கு தெரியலை, ஒன்றும் புரியலை. ஓகே, இந்த இருக்குது ரிமோட்டு. இதை தூக்கிட்டு வந்து போடுங்க. வேற லெவலு. கடவுள் கொடுத்தா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்களே, அது இதானா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரே ஒரு பொருள் தான். ஆனால் கடைசி பொருளுக்கு நமக்கு ராசியே இல்லையே. அது என்னமோ ஒரு வழியில் உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கே தேடி போயிருக்கேன் தெரியுமா? பூரா ஏதாவது இருக்குது. கடைசியில் பார்த்தா சீவருக்குள்ளே கிடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் பார்த்தோம்னா இப்போ கிளவி வருதா அந்த பக்கம். ஏன்னா சவுண்டை வேற போட்டுட்டோம்ல, இந்த நேரத்துக்கு கண்டிப்பாக அவள் வந்திருப்பான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வராலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆள் வர்ற மாதிரி தெரியலையே, பார்ப்போம். ஓகே, என்னடா கிராணி வீடு அமைதியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரலை, போவோம். நம்ம அப்பாவுக்கு போய் வந்துட போகிறோம். பயமாகவே இருக்கு ஒரு சைடு. இங்கிட்டு வரா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பின்னாடி. அடியே குந்தாடி கிளவி, பின்னாடி வர்றது நீ சொல்ல மாட்ட? பேராண்டி, இதுக்கு பேர் தான் ரகசியமான டெக்னிக். பாட்டி வெயிட்டிஸ் பொறுங்க, நாங்கள் ஏதாவது போய் இந்த ஆமாவை எடுத்துட்டு அப்படியே உங்களை போட்டு தரலாம். அந்த ஒரு முடிவில் இருக்கோம். படி கிளவி வா. கிளவியை போட்டு தள்ளிட்டு போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெட்ஷாட்டு. கிளவி எப்படி படுத்துருக்கான்னு பாருங்க. அங்கிட்டு அதுக்கும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்துக்குமே செட் ஆகலை. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா அப்பப்போ வேறு ஸ்டக்காகிக்கிறது. இந்த ரூமுக்குள்ளே எதுவுமே இருக்காது. சரி, அந்த ரூமில் போய் தேடி பார்ப்போம். எதுவும் கிடைக்கல. ஐயோ, எனக்கு மண்டை கோளாறு ஆகுது. ஐயோ, மண்டை இதாகுது. அம்மா, இங்கே இருந்த அந்த விச் கிராங்க் எங்கே ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே வச்சோம் சரி எனக்கு ஞாபகம் இல்லை. அட வெண்ணமேனே, சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம்.
அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் சாதாரண விஷயம். இப்போ பாரு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறேன்னு. நீ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விளங்கிடும் போ. ஏண்டா இந்த கிழவி என்னடா ரொம்ப நேரமாகவே பேசுகிறதே காணோம். கிளவிக்கு ஒண்ணும் இல்ல. வா நாக்கு. ஐயோ இதே ஒருத்தர். என் அக்காவை பேசுவீங்களா இனிமே? எப்பா சாமி, உங்கள் அக்காவை நாங்கள் எதுவும் பேசலை. நாங்கள் போய் சீவேரிக்கே போகிறோம். மக்களே இதை பூரா எடுத்துகிட்டு கீழே போட்டு நம்மளும் போயிடுவோம் கீழே. நல்லா பார்க்குறப்ப பிரைட்னஸாக வச்சு பாருங்க, என்னன்னு தெரியல. எனக்கு இந்த வாய்ஸ் கொடுக்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இல்லாமல் தான் இருக்குது. வந்து பார்த்தோம்னா இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டா வெண்ணமாவை. ஏண்டியே எங்களை விரட்டுறதே உனக்கு வேலையா? எங்கிட்டாவது போய் எங்கிட்டு இப்படிதான் ஒழுங்கா போய் அங்கிட்டு போயிடணும். இப்போ என்னடா ஆனாவோன்னு இதை எடுத்து போட்டான்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, அந்த வழியில இங்கே வந்துட்டோம். அவர் திருப்பி வந்து எங்களை சோழியம் பிடிக்க வந்துட்டான். அதை நாங்கள் திருப்பி இப்படியே ஒழிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிட்டு போயிட்டான். நம்ம போய் வேகமாக போய் அந்த வீலை போய் மாட்டிட்டு வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு அந்த இடம் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறோம். ஓகே, வேகமாக போய் இதுக்குள்ளே வந்து ஒழிஞ்சுப்போம். ஏன்னா திடீர்னு வந்துடுவான். ஆளை காணுமே. இன்னும் வந்திருப்பாளே நம்ம பாட்டி, சீவேர பாட்டி. இந்த அங்குட்டு போகிறா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த வெளியில் போய் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டு. ஓகே, விச் கிராங்க் இருக்குது. கண்டிப்பாக இல்லை கட்டிங் பிளேட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுலையாவது ஒரு நல்ல பொருளாக கொடுங்கடா. அப்புறம் இதுலேயே போய் வேற ஏதாவது பொருளை வைக்காதீங்கடாடே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்டு கான்ஃபிடெண்ட்டாக போய்கிட்டே இருப்போம். கடைசியாக பார்த்தா நம்ம சோழியை முடிச்சு விட்ருவாங்க. ஓகே, இந்த விச் கிராங்க் எடுத்து போய் வர ஊடில் வந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு குழப்பமாக இருக்குது. போவோம். எங்கடா வராளா? இந்த இடத்த விட்டு தாண்டதே கொஞ்சம் இதாக இருக்கு. அவர் 2 வாட்டிக்கு மேலே இங்கேயே வந்துட்டான். இப்போ அப்பாத ஒரு வாட்டி, இப்போ ஒரு வாட்டி. போடி அங்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டான். ஆனால் திருப்பி வருவான். சொல்கிறேன்ல, திருப்பி வருவான். சொன்னேன்னா இன்னும் ஒரு 2-3 வாட்டி அப்படியே வந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்குவான். ஓகே, போயிடணும். அப்படியே சாமி திருப்பி வந்துடக்கூடாது. ஓகே, இப்போ இமேஜ் சரி திருப்பி வரா. இவளுக்கு என்னதே வேலையோ? அங்கிட்டா போய் எங்களை பார்த்தோட வேகமாக வருவோம். ஒன்றால் இதை தாண்டி வர முடியுமா? லே அப்புறம் பார்த்துக்கோ, பிடிச்சி ஒரே கவ்வி விட்டுரும். ஓகே, திருப்பி வரான். ஏம்மா உனக்கு நான் என்னம்மா பாவம் பண்ணேன்? நான் கேட்குறேன், என்ன பாவம் பண்ணேன் உனக்கு நான்? போடி அங்கிட்டு போடி. இதோட 4ஆவது வாட்டி 5ஆவது வாட்டியாக தெரியல. எத்தனாவது வாட்டின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி போவோம். அவள் இந்த பக்கம் போய் மெல்ல அப்படியே அவள் பின்னாடியே போயிட்டு நல்ல வேலை லேட்டா ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இதுலேருந்து அங்கிட்டு போய் பார்த்து கட் பண்ணி நான் போட்டு விட்றேன். அங்கே போய் ரிச் கிராங்கில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, வந்துட்டோம் நம்ம. இப்போ போய் ரிச் கிராங்கில் வணக்கண்ணே, ஸ்னோமேன் அண்ணே. இப்போலாம் உங்களை பார்த்தாலும் பயம்லாம் எங்களுக்கு கிடையாது, பழகி போச்சு. என்னடா கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க? மக்களே, வாட்டர் மேலன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்குமோ பார்ப்போம். ஓகே, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆமாம் மகளே, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நேரம் இந்த கிளை வேறு வந்திருப்பான். ஆமா, இது என்ன? அது எனக்கு தெரியல. நான் தூக்கி அங்கிட்ட போட்டு விடுவோம். ஐயம்மா, கிளவி மன்னிச்சுக்கோமா. இங்கிட்ட போயிடுமா? என்னடா என்னாச்சுடா இப்போ? மக்களே, அது எதுவும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தோம்னா அது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், சரி அது ஒரு சும்மா ஒரு பொம்மைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அது பாம்பு. இன்னொரு இடத்துல காக்கா சுடுற இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து பொம்மை.
எப்படி எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு. சரி நம்ம திருப்பி சீவியருக்குள்ளதே போய் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற இடம் இருக்குது, அதுக்குள்ளேயாவது எப்படியாவது இருக்கான்னு பார்த்தாகணும். ஃபஸ்ட்டு கிளவியை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி ஏதோ எடுக்கணும்னு நினச்சி மறந்துட்டேன். ஒன்றும் இருக்காது, ஏன்னா கிளவியை நம்ம சாவடிச்சிட்டோம். எப்பவும் பேரண்டிகளா, வீடியோ இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. எப்படியாவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்டை போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் பெல்லுக்கான ஆளில் வச்சாதான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பாட்டி கூட அப்பப்போ மண்டையில் அறிவு இருக்கு. என்னடா மக்களே, திரும்பி போய் இன்னொரு இதை எடுத்து வந்துடுவோம். இதுக்கு தான் கோணக்கையை வச்சு சூடு இவன் ஒருத்தே வந்துடுவியா? எங்கள் அக்காவை சுட நினைப்பீங்க, நீங்கள் செத்துருவீங்க. அப்புறம் இவனை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் வந்து அடிச்சுட்டு போயிட்டியா? அது வந்து என்ன சொல்ல வந்தேன்னா கோணக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னைய பார்த்தா உனக்கு கோண கை மாதிரி தெரியுது. எதுக்குற இந்த பக்கம் வர? இனி வந்தா வெறி கொண்டு துரத்துவியா? இவன் ஓடுறா 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 ஓடுறா, நீ கண்ணில் சிக்காம ஓடுறா ஓடுறா ஓடுறா. அடிச்சுட்டு போயிட்டியான். இதுக்கு தான் சொன்னேன், யானைக்கு ஒரு காலை வந்தா பூனைக்கு ஒரு காலை வரும்டா. இவனை சுட்டாலும் சுட முடியல. கடைசியில் அழுதே போயிட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? சப்பா, ஃபஸ்ட்டு நம்ம போய் நம்ம கிளவி திருப்பி எந்திரிச்சிருக்கோம். அதை கிளவி எந்திரிச்சிருக்குன்ற பாருங்க. அந்த இடத்த போய் ஷூட் பண்ணிவிட்டு அந்த ட்ராப் இருக்குது, ட்ராப்பை வச்சு சாவடிப்போம். நீ வேறு வழி இல்லை நமக்கு. ஓகே, டோர் நம்பர் 2 அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம சீவியருக்குள்ளே தான் போக போகிறோம். இதுக்குள்ளே ஏதாவது பொருள் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, லேய் வேணாம், அப்படிதே போன ஷார்ட்ஸில் கேவலமாக ஐடி வாங்கியிருப்போம். நம்ம கடைசியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம்ல, அந்த ஷார்ட்ஸில் மறந்துட்டியா? பேராண்டிகளா, வந்துட்டீல, ஆடல் தெரிக்க விட்டுறவா? கிளவி இப்போ இதுக்குதே பேசாமல் இருந்துச்சு என்னமோ. ஆமா, அது பாட்டு வருது, ஏதோ ஒன்று உளருது, அப்படியே போகுது, அவ்வளவே. இதை விட்டா வேற வேலை இல்லை. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கிளவிய ட்ராப் போட்டு இது பண்ணிட்டோம். சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போதும் அந்த சீவருக்குள்ளே போயிட்டு சீவருக்குள்ளேயே அடுத்து எந்த இடத்துக்கு போகிறேன்னு எனக்கே மறந்து போச்சு. அடுத்து எந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி தெரியல. சரி வாங்க பார்ப்போம். வந்து பார்த்தோன்னா கீழே போகிறோம், சீவருக்கே போகிறோமா? ஆமாம் மக்களே, சீவருக்கு தான் போகிறோம். ஆனால் கடைசியில் எதுக்கோ ஒன்று மேலே வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது, கன்னை தேடிக்கிட்டு. சரி வாங்க பார்ப்போம். வந்து பார்த்தோன்னா லெஃப்ட்டுக்கிட்ட வந்துட்டோம் மக்களே. இப்போ வந்து பார்த்தோன்னா மேலே போவோம். நானும் இங்கே வந்துக்கிறேன். சரி, அழுக்கு லே, அந்த பட்டன் எதுக்குற இப்போ நீ இப்போ அமுக்கி விட்ட? சரி, எல்லாத்தையும் அமுக்கிறதெல்லாம் அமுக்கி விட்டேன் நானும். உனக்கு வேறு வேலை கழுதியே இல்லையா? ஓகே மக்களே, நம்பர் 2 ஓப்பன் பண்ணுவோம். ஏன் நம்பர் 1 ஓப்பன் பண்ணலாம்ல? அதில் என்ன இருக்கும்? டே 3 இருக்கும். போறியா? ஆளை விடுங்கடா சாமிகளா. அப்புறம் என்ன சும்மா பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா கீழே போவோம். இந்த கிளவி வந்துட்டோன்னா அது வேறு பிரச்சனை. இந்த சீவர் கிளவி பார்க்குறப்ப அப்போ ஒரு இதாக வந்துக்கிறது. வந்து பார்த்தோம்னா நம்ம கன்னை எடுத்துட்டோம். அதை நான் தேடுறதுல எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? அதே 3/4 மணி நேரம் ஆகிருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இது கிடச்சிருச்சு, அந்த கட்டிங் பிளேட்ஸ் கிடச்சிருச்சு நமக்கு. நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து எஸ்கேப் முடிக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வச்சுட்டு போயிடலாம். எதுக்கு இப்போ நல்ல வேலை அவன் அந்த பக்கம் போயிருக்கான். சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த பக்கம் போய் இதை போட்டுட்டு வா. எதுக்கு நீ கையில் வச்சுக்கிட்டே இருக்க?
அது எதுக்கு கையில் வச்சுருந்தேன்னு சொல்லி எனக்கே தெரியலடா. நல்ல வேளை திருப்பி இந்த பக்கமே போயிட்டா. இங்கிட்டு தான் போகிறான். நம்ம இந்த கட்டிங் பிளேடை போட்டு எடுத்துட்டோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். சரி ஓகே மக்களே, இதோடு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. மக்களே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சரி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி ஓகே, கடைசியில் அந்த கேள்விக்கு பாய் சொல்லிட்டு வந்துடுவோமா? வேணாம் டாடி, அப்புறம் பார்த்துக்கோ டே 3க்கு போக ஆசையா? ஓகே மக்களே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்புறம் மறக்காம இந்த பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இதோட போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ என்ன போடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.